ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுடு தண்ணி கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கணும். நாங்கள் வடச்சட்டியில் தான் போட்டு கிளறணும். ஸோ இந்த வடச்சட்டியிலே தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா தண்ணி கொதித்து வந்ததுமே நம்ம எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அதை எடுத்து நம்ம கிளறிக்கலாம். நீங்கள் தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கொல கொலன்னு பிசைஞ்சிடக்கூடாது இடியாப்பத்துக்கு. ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மாவை கிளறிக்கலாம். அந்த சூட்டோடே கிளறணும். சுடு தண்ணியில் தான் கிளறணும், அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ நல்லா கிளறி இந்தளவுக்கு நம்ம மாவை எடுத்து வச்சு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதை இடியாப்ப உலக்கில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். ரொம்பவே சாஃப்டாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு எடுத்துகிட்டு இட்லி கொப்பரையில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் இதுக்கு, அதுக்கு மேலே செலவாகாது. ஸோ 10 மினிட்ஸ் இதை நம்ம ஆவியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அவ்வளோவே சாஃப்டாக வந்துருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு நாங்கள் தேங்காய் பால் தான் சைடிஷாக வச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம தேங்காய் எடுத்து அதை அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கணும். இது 2 to 3 டைம்ஸ் நம்ம பால் எடுத்துக்கலாம். கெட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பால் எடுத்துக்கலாம். இப்போது இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இப்போது இதுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், கருப்பட்டி போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம், சீனி போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன இது தேவையோ நீங்கள் அதை போட்டு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் தேங்காய் பாலும் நாட்டு சக்கரையும் போட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோம். பார்த்திங்கனாலே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. ஸோ நாட்டு சக்கரை அது மேலே போட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இடியாப்பம் யாராருக்கு பிடிக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.